ஆற்றுப்படுகையிலே நான் நாற்று நடுகையிலே தென்றல் தவழ்கையிலே குயிலும் கிளியும் மரக்கிளையில் கொஞ்சி குலவுதம்மா எனும் இயற்கை பண்பாடி தமிழ் அன்னையை வணங்கி என் உரையை துவங்குகின்றேன். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் என் வாழ்வில் ஏற்படுத்திய தாக்கத்தை பற்றியே ஒரு சில நிமிடங்கள் உங்களிடம் பேச வந்துள்ளேன். கனவு காணுங்கள் என்ற ஒற்றை வாக்கியத்தை வேதமாக கொண்டு ஒருவரின் வாழ்வை துவங்க முடியும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தவர் அவர். அன்னார்ந்து பார்த்து வானத்து பறவைகளைப் போல தானும் பறக்க வேண்டும் என்ற ஒரு சிறுவனின் ஆசையும் கனவும் நம் நாட்டின் மிசல்மேனை உருவாக்கியது என்று கூறினால் அது மிகையாகாது. நம் நாட்டின் 11ஆம் ஜனாதிபதி அவர். ஆயினும் எனக்கு மட்டும் எதற்காக குஷன் போட்ட நாற்காலி, நானும் சாதாரண நாற்காலியிலேயே அமர்ந்து கொள்கிறேனே என்று கேட்டு வாங்கி அமர்ந்து கொள்ளும் அளவிற்கு எளிமையானவர். பொன்னோ பொருளோ அவரை ஈர்த்ததில்லை. இருப்பினும் இளைஞர்கள் தான் இந்நாட்டின் முதலீடு என்று மூச்சிருக்கும் வரை முழங்கியவர். முழக்கங்கள் மட்டும் எழுப்பிவிட்டு செல்லவில்லை, வாழ்ந்தும் காட்டிய யதார்த்த மனிதர். அல்ல அல்ல, மனிதரில் புனிதர் என்று கூறினாலும் அது மிகையாகாது. சாதாரண மீனவன் மகன் தானே என்று கூறிவிடக் கூடாது என்பதற்காகவே தன் வாழ்நாள் முழுதும் கற்றல் வேட்கை கொண்ட சிறந்த மாணவர் அவர். படைப்பு கல்வி எனப்படும் கிரியேட்டிவ் எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி தன்னுடைய கனவுகளை பகிர்ந்து கொள்ளும் போது 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு தொழிற்சார் மற்றும் திறன்சார் பயிற்சிகளும் கொடுத்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பு சான்றிதழ்களோடு தொழிற்சார் பயிற்சியில் தேர்ச்சி பெற்ற சான்றிதழ்களையும் கொடுக்கலாமே என்று கூறினார். 4 வருட பட்டப்படிப்பில் 3 வருட பாடமும் 1 வருட நிபுணத்துவமும் கொடுக்கலாமே என்றும் அறிவுரை கூறினார். புத்தக வாசிப்பை சுவாசமாக கொண்ட புத்தக பிரியர் அவர். நம்மளுக்கு என்ன சொல்கிறார் என்று தெரியுமா? காயங்கள் இல்லாமல் கனவுகள் காணலாம், ஆனால் வழிகள் இல்லாமல் வெற்றிகள் இல்லை. காயங்கள் இல்லாமல் கனவுகள் காணலாம், ஆனால் வழிகள் இல்லாமல் வெற்றிகள் இல்லை என்று எனக்கு கற்றுக் கொடுத்தவர் அவர். இருப்பினும் பிரச்சனைகள் வரும் தானே என்று நீங்கள் கேட்பீர்கள். அதற்கும் பதிலுண்டு. எல்லா பறவைகளும் மழை பெய்யும் போது தனக்கான உறைவிடத்தை தேடிக்கொண்டு ஒளிந்து கொள்ளும். ஆனால் பருந்துகள் மட்டுமே மேகத்திற்கு மேலே பறக்கும். அப்படித்தான் பிரச்சனை பொதுவானதுதான், ஆனால் அதற்கான சிந்தனையும் செயலும் வேறுபடுகிறது தானே. இப்படி பிரச்சனை வந்தவுடன் பதட்டப்படாமல் இருப்பதே பிரச்சனைக்கு பாதி வெற்றியை கொடுத்து விடுகிறது என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் அவர். இறுதியாக இயற்கை நமக்கு அதிகமாக கொடுக்கிறது, ஆனால் நாம் இயற்கைக்கு திரும்பி செய்வது குறைவுதான் என்பதை குத்தி காட்டி மரக்கன்றுகள் நட வேண்டும் என்றும் சொல்லியும் செய்தும் காட்டிய இயற்கை தாயின் புதல்வன் அவர். இப்படி கனவுகள் கண்டு அதற்காகவே உழைத்து படித்து விடாமுயற்சியோடு உன் பாதையில் துணிவுடன் பயணி என்று கூறியவரின் பாதையில் நாமும் பயணிப்போமா என்று அழைப்பு விடுத்து, உன் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உன் இறப்பு சரித்திரமாக வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.